சென்னை கொளத்தூரில் நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். நேரலையில் பார்க்கலாம். சென்னை கொளத்தூரில் நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகிறார். காட்சிகளை பார்க்கிறோம். வரும் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் தை கொண்டாட்ட திருநாள் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் கொளத்தூரில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. அதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகிறார். காட்சிகளை பார்க்கிறோம். உடன் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெறுது? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது நிலையில் கொளத்தூர் பகுதியில் இந்த பொங்கல் விழாவினை கொண்டாடி வருகிறார். தமிழகத்திற்கான பொங்கல் விழா தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் முன்னதாக திமுக சார்பில் இந்த பொங்கல் விழா கொளத்தூர் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் 3 இடங்களில் இந்த விழா நடைபெற உள்ளது. முதலாவது விழாவாக எம்எல்ஏ அலுவலகம், கொளத்தூரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அலுவலகம் அருகே இந்த பொங்கல் விழாவினை தமிழ்நாடு முதலமைச்சர் தனது மனைவி துர்காசன் அவர்களோடு கொண்டாட வருகிறார். ஆண்டுதோறும் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து கொளத்தூர் பகுதியில் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவதை முதலமைச்சர் அவர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் இந்த ஆண்டும் இந்த பொங்கல் விழாவை ஒட்டி சமத்துவ பொங்கல் விழாவுக்கான ஏற்பாடாக செய்யப்பட்டிருக்கிறது. அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பில் நடைபெறக்கூடிய அந்த விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பொங்கல் விழாவில் பொங்கல் வைத்து அந்த சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார். மேலும் அங்கே ஏராளமான பெண்களும் இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கும் இந்த பொங்கல் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்ள இருக்கிறார். மேலும் இந்த பொங்கலுக்கான பரிசுகளையும் வழங்க இருக்கிறார். புத்தாடைகள் மற்றும் இந்த பொங்கல் வைக்கக்கூடிய பொருட்கள் உள்ளிட்டவைகளையும் வழங்க இருக்கிறார். முதலமைச்சர் பொங்கல் விழாக்கு வருவதை ஒட்டி கொளத்தூர் பகுதி முழுவதுமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. அங்கு பல்வேறு தோரணங்கள், கொடிகள் கட்டப்பட்டு மேலதாளங்கள் முழங்க, கரும்புகள் அங்கங்கே தொண்டர்களும் பொதுமக்களும் கையில் ஏந்தியபடி நின்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பொங்கல் விழாவில் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோரும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த விழா முதலில் பொங்கல் வைத்து எம்எல்ஏ அலுவலகம் அருகே நடைபெறக்கூடிய விழாவை தொடர்ந்து அடுத்ததாக மகளிருக்கு இந்த பொங்கலுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறார். தொடர்ந்து திமுக கட்சி நிர்வாகிகள் செயல் வீரர்களுக்கும் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த பொங்கல் வாழ்த்தை தெரிவித்து பொங்கலுக்கான பரிசுகளை வழங்க இருக்கிறார். விக்னேஷ், சுரேஷ், நம்ம காட்சிகளின் வாயிலாக பார்க்கிறோம். பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விழா கோலம் பூண்டது போன்றவே காட்சிகள் இருக்கிறது. சமத்துவ பொங்கல் இங்கு கொண்டாடிட்டு வராங்க. இன்னும் 2 இடங்களிலும் விழாக்கள் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. ஒரு இடத்துல பெண்களுக்கான அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. 3வது என்ன நிகழ்வுல அவர் பங்கேற்கிறார்? இப்போ இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க? முதல் நிகழ்ச்சி தற்போது நிலையில தொடங்கி இருக்கிற நிலையில அங்க கரும்புகளோடு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிற அந்த பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து அங்கு சமத்துவ பொங்கலை கொண்டாட அடுத்ததாக அதை முடிந்து கொண்டு அருகே இருக்கக்கூடிய கொளத்தூரில் இருக்கிற டான் பாஸ்கோ பள்ளிக்கு தான் செல்ல இருக்கிறார். அங்குதான் இந்த மகளிர் அனைவருக்கும் பொங்கல் பரிசுகளையும் நலத்திட்ட உதவிகளும் வழங்குகிறார். அந்த நிகழ்ச்சி ஒரு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 2500க்கும் மேற்பட்ட மகளிர் அந்த இடத்தில் குழும்பி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்தாக திமுக செயல் வீரர்கள் மற்றும் திமுக தொண்டர்களுக்கு அதே பள்ளி வளாகத்தில் மற்றொரு இடத்தில் நடைபெறுகிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.